வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு 100% வெற்றி உறுதி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இபிஎஸ் உரையாற்றினார். அப்போது விவசாயிகளை பார்ப்பதற்கு அஞ்சி சந்திப்பு நடத்தாமலேயே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சென்றதாக அவர் குற்றம் சாட்டினார். கள்ள ஓட்டுகளால் திமுக வெற்றி பெற்றதால் எஸ்ஐஆர் என்றாலே திமுகவினர் அலறுவதாக கூறிய அவர், திமுக கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜக மதவாத கட்சியா என கேள்வி எழுப்பினார். இப்படி தமிழ்நாடு முழுவதும் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் சுமார் பல லட்சம் பேர் விடுவிக்கப்படுகின்ற சூழல் ஏற்படுது. இதையெல்லாம் விடுவிக்கலனா அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இப்படி போலி வாக்காளரை வைத்து அவள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனாலதான் அலறாங்க, துடிக்கிறாங்க ஸ்டாலின். ஊழல் புகார்களை பட்டியலிட்டு பேசிய இபிஎஸ், திமுக அமைச்சர்கள் 100 நாட்களில் பத்திரமான இடத்திற்கு செல்வார்கள் எனவும் கூறினார். திமுக ஜனநாயக கட்சி அல்ல, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி என விமர்சித்த இபிஎஸ், அண்ணா திமுகவை குடும்பம் என்றார் என்று கூறினார். திமுக ஜனநாயக முறையில் கட்சியில் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஆகிவிட்டது. நீங்க பாத்தீங்கன்னா திரு கருணாநிதி முதலமைச்சர் வந்தாரு, அதுக்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர், இப்ப உதயநிதி கொண்டு வருவதற்கு துடிச்சிட்டு இருக்காரு. ஒருபோதும் நடக்காது. ஸ்டாலின் அவர்களே ஒருபோதும் நடக்காது. அவர் எம்எல்ஏ ஆக்குனீங்க, அப்புறம் மந்திரி ஆக்குனீங்க, துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்க. அந்த உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார்கள். துரைமுருகன் அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள். எமர்ஜென்சின்னு எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசிட்டு இருப்பார். மிசா சட்டத்தில் நாங்கள் சிறை சென்றோம் சொன்னார். அப்பொழுதும் துரைமுருகன் அவர்களும் எமர்ஜென்சியில பாதிக்கப்பட்டவர் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால துணை முதலமைச்சர் கொடுக்க முடியல. திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக இருக்குது. திமுக வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு 100% வெற்றி உறுதி எனவும் இபிஎஸ் பேசினார். 2024 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தலிலுமே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்புதான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி நாம் கூட்டணி அமைச்சோம். அதேபோல் இப்பொழுதும் தேர்தலுக்கு முன்பு அற்புதமான கூட்டணி அமைக்கப்படும். நம்முடைய கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும், சந்தேகமே வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை போக்கின்ற அளவுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். அதோட அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தலைமை தான் நம்முடைய கூட்டணிக்கு தலைமை தாங்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தான் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தை திருநாளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை இபிஎஸ் கேட்டுக்கொண்டார்.